ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தவா புலாவ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது கூட 1 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூமை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட அடிஷ்னலாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தவா இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறனால பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் தவாவில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் நீங்கள் பாயில் பண்ணுறப்போ கொஞ்சம் டர்மரிக் அண்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடணும். இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சம் கீ விட்டுட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தென் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்பயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ரெண்டையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமே தக்காளியை வந்து ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எதர் தக்காளி பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை க்யூபாக ஸ்லைஸ்டாக கட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப்சிகம், கேரட், பீன்ஸ், அது கூட வந்து கொஞ்சம் பட்டாணி இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் புதினா தலையை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு சால்ட் அண்டு டர்மரிக் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா இது தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா வெந்து வந்துடும். அது கூட பாவ் பஜ்ஜி மசாலா தான் மெயின் இதுக்கு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த தவா புலாவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாவ் பஜ்ஜி மசாலா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்ச ரைஸை வந்து நான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சர்வ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் அந்த பாயில் பண்ண ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொஞ்சம் லெமன் இதை வந்து விட்டு லிட் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ரைஸ் வந்து நான் கொஞ்சம் ஒரு 90% தான் நான் குக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான். ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து வெந்து வந்துடும். அது கூடயும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிட்டு தென் ஃபைனலாக வந்து அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தவா புலாவ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். யூஸ்வலாக மஷ்ரூமில் வந்து பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மும்பை ஸ்டைல் மஷ்ரூம் தவா புலாவ். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.